ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ஸ்டன்ஸ். இங்கே செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வேரியபிள்னு சொல்லலாம், இல்லாட்டி ஸ்டாட்டிக் வேரியபிள்னு சொல்லலாம். ஸோ இப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்ன? இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே நீங்கள் எழுதின எல்லாமே இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் தான். ஏன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் அது மாறும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா print இந்த ஆப்ஜெக்ட் டாட் நேம்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் நான் வந்து நேம்ன்ற அந்த வேரியபிளை தான் ஆக்சஸ் பண்ணுறேன். ஆனால் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து தனித்தனி மெமரி. அதையும் நம்ம பார்த்துருவோமே. சேவ் பண்ணி ரன் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கணும், வெறும் கையிலன்ற ஆப்ஜெக்ட்டுக்கான இடம் வேறு. இதே அந்த நேம்ன்ற இடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிவேதா டாட் நேம் அந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகிருக்கிறதும் பாலா டாட் நேம் ஸ்டோர் ஆகிருக்கிறதும் வேறு பிளேஸில் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்ஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸுக்கும் தனித்தனியாக இருக்கும். ஆனால் கிளாஸ் வேரியபிள் ஸ்டாட்டிக் வேரியபிள்னு சொல்கிற இது எல்லா கிளாஸுக்கும் ஒரே தான். அதாவது ஒரு ஷேர்டு மெமரி. எந்த கிளாஸ் எத்தனை கிளாஸ் ஆக்சஸ் பண்ணாலும் அதே தான் இருக்கும் அதுக்கு. அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ நான் எத்தனை ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் தான் என்டர் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு தெரியணும்னு வச்சுங்க. நான் வந்து கவுண்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு வெளியே நீங்கள் கொடுக்குற எல்லாமே உங்களுக்கு ஸ்டாட்டிக் வேரியபிள் தான். டாட்னு சொல்லி கவுண்ட்டு நான் ஒன்று கொடுக்குறேன். ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே நான் அதே செல்ஃப் டாட் ஆகும். அப்படின்னா இது உள்ள நான் தனியாக ஆக்சஸ் பண்ணால் இது இன்ஸ்டன்ஸ், இது கிடையாது. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் கவுண்ட் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எல்லாத்துக்குமே கவுண்ட் 1 1 1ன்னு தான் வரும். ஏன்னா அது ஒவ்வொரு தடவை புது ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிறப்பவும் புதுசாக இது க்ரியேட் ஆகும். இந்த இடத்துல நான் வந்து ஸ்டாட்டிக்காக யூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் கிளாஸ் நேம் வச்சு யூஸ் பண்ணேன். கிளாஸ் நேம்னா ஸ்டூடெண்ட். இப்போ நான் போட்டு இப்போ ரன் பண்ணுறேன். இங்கே செல்ஃப் டாட் கவுண்ட்னு கொடுத்துட்டேன். இங்கே இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து கவுண்ட் 1ன்னு வருது, கவுண்ட் 2ன்னு வருது, இது வந்து கவுண்ட் 3 அப்படின்னு வந்து வருது. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸ்.
ஆனாலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வருது. ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக்கோட ப்ளஸ். இதோட எந்த இது நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் எல்லாத்துக்கும் அட்ரஸ் ஒன்றா தான் இருக்குது. இது வந்து ஒரு ஷேர்டு மெமரி. ஸோ இதாங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், அப்புறம் லோக்கல் வேரியபிள், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்புறம் ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் மெத்தட்னா என்ன, கிளாஸ் மெத்தட்ஸ்னா என்ன, ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்னா என்ன, எல்லாத்தையும் பார்த்துடலாம்.